மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அம்மு பாப்பா நேரா போய் காவேரி கிட்ட உட்காந்து, நீங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அம்மு ப்ளீஸ்ன்னுலாம் கேட்குற? உனக்கு என்ன இப்ப சாப்பாடு தானே ஊட்டி விடணும். நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம அம்மு பாப்பாவுக்கு காவேரி மிஸ் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் யாழினி பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, லைட்டா டவுட்டோடயே உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மு கிட்ட போய் யாழினி நேரடியாவே போய் நம்ம காவேரி சித்தி கிட்ட கேட்கலாம். எப்படி அம்முவோட அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு அம்மு கிட்ட சொல்லிட்டு யாழினி போக பார்க்குறாங்க. ஆனா அம்மு எவ்வளவோ தடுத்து பார்க்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, யாழினி பாப்பா முடியவே முடியாது. நான் சித்தி கிட்ட கேட்டே தீருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம அம்மு யாழினி கிட்ட மட்டும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஸோ அது எப்படி வந்து சித்திக்கு உங்க அப்பாவ மறந்து போகும்? நான் இப்பவே போய் கேட்பேன் அப்படின்னு மறுபடியும் அடம் பிடிக்குது. அம்மு பாப்பா இல்ல, இல்ல நீ கேட்கக்கூடாது அப்படின்னு இழுத்து பிடிக்க, யாழினிக்கு கீழ விழுந்து அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் என்ன அம்முவுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை என்னன்னு காவேரிக்கும் தெரியாது இல்லையா? அதே நேரத்துல இங்க நம்ம யமுனாவும், நிவினும் மறுபடியும் என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அம்முவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி காவேரிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அம்மு கிட்ட போயி, அம்மு யாழினி கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ போய் காவேரி சித்தி கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னீன்னா, காவேரி சித்திக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்" அப்படின்னு நம்ம அம்மு சொன்னதுக்கு அப்புறம் தான் யாழினி சமாதானமே ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. நம்ம விஜயும் அம்முவ அழைச்சிட்டு போறதுக்காக வந்து நிக்கிறாப்புல. ஸோ வந்த உடனே போலாமா அப்படின்ன உடனே, "இரு நான் என் ஃப்ரெண்ட பார்க்கணும்" அப்படின்னு காவேரி பாப்பா, அம்மு பாப்பா வெயிட் பண்றாங்க. பார்த்தா நம்ம யாழினியும், காவேரியும் அங்க வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் யாழினி கிட்ட மட்டும் பேசிட்டு கிளம்பிடுறாப்புல. நம்ம காவேரிய எடுத்து கூட பார்க்கவே இல்ல. ஸோ இப்ப வந்து அம்முவும், நம்ம விஜயும் கார்ல போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, யாழினிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு விஜய்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.